Hi, welcome to shruthiskitchendubai. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல மட்டன் கிரேவி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். மட்டன் கிரேவியை ப்ரெஷர் குக்கர்ல ரொம்பவே ஈஸியா குயிக்கா நல்லா டேஸ்டா அரைச்செல்லாம் ஊற்றி செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி செய்யறது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீட்டெயில்டா பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. மட்டன் கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கி அதோட கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல நம்ம தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்து தக்காளி பழமா ஆட் பண்ணா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். நான் பெரிய சைஸா இருக்கிறதுனால ஒரு தக்காளி பழத்தை நீளமா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா சாஃப்டா வெந்து வர வரைக்கும் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஓரளவு நல்லா சாஃப்டா வெந்து வந்ததுக்கு அப்புறம் அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் அளவு துருவுன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 8 முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பரு, 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, இது கூடவே பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கரம் மசாலா தூளை ஆட் பண்ணிக்க போறேன், அதனால இப்ப ஆட் பண்ணல. நெக்ஸ்ட் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருக்கிறத அப்படியே இதுல ஆட் பண்ணிட்டு லைட்டா தண்ணி ஆட் பண்ணி நல்லா இத ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கிரேவி செய்யறதுக்காக ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் பட்டை, கல்பாசி இலை, பிரிஞ்சி இலை, ஸ்டார் ஆனஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 kg மட்டன் பீசஸ் எடுத்திருக்கேன். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனு பட்டை கிராம் பவுடரு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்ல செஞ்ச குழம்பு மிளகாப்பொடி. இதுலயே மிளகாப்பொடியும் இருக்கு, கொரியாண்டர் பவுடரும் இருக்கு. தேவையான அளவு சால்ட்டு, 1/4 கப் அளவு நல்லா கெட்டியான தயிர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஈவனா எல்லா இடமும் சூப்பரா ஸ்ப்ரெட் ஆகும். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ரெட் கலர்ல கிடைக்கும். நான் அது ஆட் பண்ணல. இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் விழுத ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் 1 கப் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவி கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணக்கு அப்புறம் கடைசியா நம்ம இதுல உருளைக்கிழங்க கொஞ்சம் பெரிய பெரிய கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் கிரேவில இந்த உருளைக்கிழங்கு பீஸ் கடைசியா ஆட் பண்ணுங்க. அப்பதான் நல்லா குழையாம சூப்பரா இருக்கும். இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்ப குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த டைம்ல உப்பு காரம்லாம் நல்லா கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. கரெக்டா இது 5 விசில் அடிக்கட்டும். சூப்பரா நல்லா பஞ்சு போல மட்டன் பீசஸ் எல்லாமே வெந்து வந்துரும். 5 விசில் அடிச்சு பிரஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம்.
ஓபன் பண்ணும்போதே மட்டன் கிரேவியோட ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பரா இருக்கு. கடைசியா நம்ம குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைய ஆட் பண்ணிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான், சூப்பரா இப்ப நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. மட்டன் கிரேவி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்தாதான் சாதத்துல ஆட் பண்ணி சாப்பிடுறதுக்கு ரொம்பவே கரெக்டா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கு. இத பார்த்த உடனே எனக்கு டெம்டிங் ஆயிடுச்சு. மட்டன் பீசஸ் எல்லாமே சூப்பரா வெந்து வந்திருக்கு. அவ்வளோ சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபிய உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் கிரேவிய நம்ம தோசை, இட்லி கூடலாம் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா நல்லா பர்ஃபெக்டான காம்பினேஷன்ல இருக்கும். நீங்க ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்ருதோஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் guys, ishq you all.